ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்னைக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த லோ மெயின்டெனன்ஸ் என்னோட செல்ஃப் கேர் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கிங் கேர்ள்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் கிளிக் பண்ண வீடியோ கரெக்டான வீடியோ தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இங்கே நான் ப்ராடக்ட்ஸ் எதுவும் அவ்வளோவா யூஸ் பண்ணலை, டிஐஒய் மெத்தட் தான் யூஸ் பண்ணி என்னோட இந்த லோ மெயின்டெனன்ஸ் செல்ஃப் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறேன். மந்த்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஹேர் பேக் வந்து நீங்கள் போடலாம். அது எதர் வந்து ப்ராடக்டாகவும் இருக்கலாம், டிஐஒய் மெத்தடாக இருக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி எதனா ஒரு ஹோம்மேட் டிஐஒய் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ரே ஹேருக்கான ரெமெடி கேட்டிருந்தீங்க. ஸோ இது கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி பேசிஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரே ஹேர் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த குயிக் டிஐஒய் ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் கோக்னட் ஆயில் ப்ளஸ் நல்லெண்ணெய், இது 3 டேபிள் ஸ்பூன், அது 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸோட ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல ஹைபிஸ்கஸோட ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஆம்லா, அப்புறம் வந்து கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் வரும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 40% வந்து அந்த ஆயில் வந்து வார்மாக இருக்கணும். அப்படி வார்மாக இருக்கும் போது டேரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஹீட் போனதுக்கப்புறம் அப்ளை பண்ணால் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்காது. எனிவே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இனிமேல் பண்ணுறதுனாலும் ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 10% வார்மாக இருந்தால் ரொம்பவே நல்லது. நீங்கள் வீக் டேஸ் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணினாலும் பரவாயில்ல, வீக்கெண்ட் இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹேர் ஆயிலிங் வந்து ஹேர் கொடுக்கும்போது ஹேர் வந்து நரிஷிங்காக இருக்கும், ஹேர் ஃபாலும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு 1 hour 1.5 hour கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுலாம். அண்ட் மேக் ஷுர் என்ன தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ணாலும் வாட்டர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னோடய லோ மெயின்டெனன்ஸ் ருட்டீனில் என்னோடய ஐப்ரோஸை ஷேவ் பண்ணுறது தான். இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் சிரோனா பிராண்ட்லேருந்து இந்த ஐப்ரோ ரேசர், இது வந்து ஒரு சைடு வந்து ஐப்ரோ ரேசர் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சைடு வந்து பிளேட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸ்மாலாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஐப்ரோஸ் இன்பிட்வீனில் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இந்த ப்ராடக்ட்ஸ் நான் என்ன காமிச்சதுன்னா டெஃபினட்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டிஐஒய் நிறைய ஸ்க்ரப் இருக்குது. இந்த ஸ்க்ரப் ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்காக நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஓட்ஸோட ரோஸ் வாட்டர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆக்னிஸ் அதிகமாக இருக்க ஸ்கின்னா இதை ஓட்ஸை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் டிஐஒய் ஸ்க்ரப் தான் காமிச்சிருக்கேன். ஸ்க்ரப் எப்போல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அடுத்தது உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆனது தான். அண்ட் இதை நான் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. டிஐஒய் ஸ்க்ரப், லிப் ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கிரேட் பண்ணி வெயிட்டோட எசன்ஸ் மட்டும் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சுகர், அதோட ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது டெஃபினட்டாக நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் தான் பண்ண முடியும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்க்ரப்பிங்காக வந்து வேணும்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளாரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வந்து டெஃபினட்டாக வைக்கணும். நீங்கள் அவுட் சைடில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 3 வீக்ஸ் அளவு உங்களுக்கு வரும். எப்படி வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அதை மாதிரி லிப்ஸையும் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். லிப்ஸ் ஸ்க்ரப் பண்ணுற வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் லிப்ஸ் ரொம்ப டேனாக இருக்குது, அங்கேயும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஹோம்மேட் டிஐஒய் பீட்ரூட் லிப் ஸ்க்ரப் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் தான் பண்ணணும். ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் 3 வீக்ஸ் இருக்கிற ஷெல்ஃப் லைஃப் இருக்கும்.
கம்மிங் டு அவர் பாடி மெயின்டெனன்ஸ் ரொட்டீனில் நான் இங்கே ரேசருக்கு வந்து பிராண்ட் சிரோனா வந்து யூஸ் பண்ணேன். இதை மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து ஸ்கின்னில் வந்து போட்டு நம்ம ஷேவ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. அந்த ரேசரை கொஞ்சம் வாட்டரில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடியை நல்லா வெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேவிங் க்ரீம் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இதை மாதிரி ஹேர்ஸ் வந்து எடுத்துருங்க. அண்ட் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாடி வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இதுக்கு நான் இங்கே ரைஸ் ஃப்ளார் ப்ளஸ் ரோஸ் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிக குவான்டிட்டியாகவே எடுத்திருக்கேன். இது நம்ம பாடி ஃபுல்லாக ஓவரால் ஸ்க்ரப் அண்ட் பாடி ஸ்க்ரப் அஃப்கோர்ஸ் இதுவும் நீங்கள் வீக்லி ஒன்ஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி முடித்ததும் இந்த கரோட பாடி க்ளவ் இதை வந்து நான் பாடி வாஷ் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. இதையும் நீங்கள் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா நீங்கள் சன்ட்ரை பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இது ஒர்க் ஆகுது. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஃப்பாக இல்லை அண்ட் அவ்வளோ சாஃப்டாக இல்லை. நம்ம பாடியை ஸ்க்ரப் பண்ணி நம்ம பேத் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் கம்மிங் டு அவர் ஹேர் ரொட்டீன், ஹேர் வாஷ்க்கு வந்து ஷாம்பு இந்த மெத்தட் தான். வாட்டரில் டைல்யூட் பண்ணி ஷாம்பு பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணதும் அதோடு சேர்ந்தே இதை மாதிரி நீங்கள் உடனே சீரம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹேர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் சொல்லவே வேண்டாம், என்னோடய கர்லி அன்ரூலி ஹேரை வந்து நான் இம்மீடியட்டாக செட்டில் பண்ணுறதுக்கு நான் செமி வெட்டாக இருக்கும் போது சீரம் அப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குது வந்து இந்த க்ரீம் வந்து நான் 2 months மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சால்ட்டு போடாமல் ரைஸை நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். எதை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி இதையே நான் ஃப்ரிட்ஜில் நார்மலாக தான் வச்சுருந்தேன். 2 months இது வச்சுருக்கேன். எப்போல்லாம் என்னோடய ரைஸ் ஃபேஸ் பேக் வந்து போடணுமோ அப்போல்லாம் இதை நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் சீரியஸாக சொல்லப்போனால் இது என்னோடய 0 பட்ஜெட் லோ மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் தான். அந்தளவு எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ரைஸ் பேக் வந்து போடுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்தளவு நம்மளுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஐஸை வந்து கூலிங் பண்ணுறதுக்கு குக்கும்பர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். போஸ்ட் ஸ்கின் கேர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் கம்மிங் டு லாஸ்ட் 3 ஸ்டெப்ஸு. சிடிஎம்மில் வந்து கிளென்சிங் முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி. அதனால் இப்போ வந்து டோனருக்கு வந்து ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எப்பயுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த ரோஸ் வாட்டர் தான் உங்களுக்கு நான் சஜெக்ட் பண்ணுறேன். அண்ட் இதுவும் என்னோட டிஐஒய் க்ரீம் தான். என்னோடய ஸ்கின்னை கிளியராகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஜெல்லும் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து சங்குப்பூவோட ஜெல். அந்த எசன்ஸ் எடுத்து நான் ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி இதுவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எவ்ரிடே நீங்கள் சீரம் முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு மசாஜும் கொடுக்குறது. இதுதான் என்னோடய மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். மை கோ டு ஜெல்லும் வந்து சொல்லலாம். என்னோடய லாஸ்ட் ஸ்டெப் அண்ட் திஸ் இஸ் மை லோ மெயின்டெனன்ஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.